அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 40. இணைந்திருக்கும் அனைவருக்கும் ஆம், சிறப்பு அழைப்பாளர் சுப்பிரமணிய சிவா அவர்களை வரவேற்று, அ இன்று நாம் பார்க்க இருக்க வரிகள், "சாக்கிராதீத தனிவெளியாய் நிறைவாக்கிய சிற்றபை அருட்பெரும் ஜோதி." இந்த வரிகளுக்கு 71 மற்றும் 72வது வரிகளுக்கு வழக்கம் போல சிறப்பான உரை கொடுக்குமாறு ஐயாவை கேட்டுக்கொண்டு, அ நிகழ்வை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 40 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு ஆழமான அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள், சாக்கிராதீத தனி வெளியாய் நிறை வாக்கிய சித்தவை அருட்பெரும் ஜோதி. சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவாக்கிய சித்தவை அருட்பெரும் ஜோதி. அகவல் வரி 72வது வரிகளை இன்றைக்கு சிந்திக்க இருக்கு. இன்றைக்கு இது ஒரு ரொம்ப முதன்மையான ஒரு அகவலாக ஒரு வரிகளாக நாம் பார்க்கிறோம். காரணம், இது பத்தி நாம் இந்த சாக்கிரியம் அப்படின்ற சொல் நாம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். எங்க அப்படின்னா, துரியம் துரியாதீதம் அப்படின்ற அந்த அந்த செய்திகளை பேசும்பொழுது ரொம்ப ஆழமான விஷயமா நம்ம அதை பேசியிருக்கோம். அதுல சாக்கிரம் அப்படின்ற சொல்லாடலை நம்ம பார்த்துக்கோம். அதை ஒரு நினைவூட்டலுக்காக நாம அதை அப்படியே பார்த்துட்டு உள்ள போகலாம். இப்ப இந்த இடத்துல சாக்கிராதீத தனி வெளியாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இப்ப முதல்ல சாக்கிரம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதீதம் அப்படின்னா சாக்கிரம் பிளஸ் அதீதம். சாக்கிரம் என்ற நிலையை கடந்த தனி வெளியாய், அப்படி ஒரு தனி வெளியாக போகும்போது நிறைவாக்கிய, அப்படி தனி வெளியாய் போனதை நிறைவாக்கிய சித்தவையில் வீட்டிருக்கிற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல்ல சாக்கிரம் தான் என்னன்னு தெரியணும், அது கடந்த நிலை என்னன்னு தெரியணும். அப்படி கடந்த நிலையை எந்த நிலை நிறைவான நிலை மிகுந்த ஒரு 3 படிநிலைகளாக நம்ம பார்க்கலாம். சாக்கிரம் என்ற சொல் என்ன அப்படின்னா என்ன, அதீதம் அதை கடந்த நிலை என்பது என்ன, அது தனியாக நிற்கிற வெளின்னு ஐயா சொல்றாங்க இருந்து. அது சாத்திரம் என்ற சொல்ல நம்ம எங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உயிர்களுடைய உயிர் நிலைகள் பற்றி பார்க்கும்போது நாம் சித்தாந்தத்திலேயே பேசி இந்த உயிர் ஏற்கனவே சொல்றோம், 3 பொருள் இருக்குது. சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய முப்பொருள், பசி பசு பாசம், இந்த 3 முப்பொருள் விளக்கத்துல பார்த்தோம். அதுல உயிர் அப்படின்ற இடத்துல உயிர் என்னென்ன நிலைகளை அடையுது அப்படின்னு பார்க்கும்போது, நாம அந்த அந்த என்னென்ன நிலைகள் பற்றி பேசும்போது அவஸ்தைகள்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். இந்த உயிர் 3 விஷயங்களை அது அடையுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல என்ன முதல்ல நிலை நம்ம பார்க்கும்போது, இந்த உயிர் என்பது அனாதி. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். எப்படி இறை அனாதியோ, அனாதி என்றால் தோற்றமும் இல்லை, அதுக்கு அழிவும் இல்லை, ரெண்டுமே இல்லாத நித்திய பொருளுக்கு பேரு அனாதின்னு பேரு. அப்ப இறை என்பது இறைக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருப்பது. அது போல உயிர்களுக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏன்னா அது பாட்டுன்னு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதுவும் அனாதி தான். அப்ப அனாதி அப்படின்றது இப்ப ரெண்டுமே அனாதி. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. சித்தாந்தத்தினுடைய மெய் உண்மை என்பது அதுதான். அப்ப நமக்கு இது புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த உயிர் என்பதுடைய இந்த உயிர் என்னென்ன நிலைகளை அடையுது அப்படின்னு சித்தாந்தம் வகுக்கும் போது, உயிர் அடைவு நிலைகளை 2 நிலைகளா நம்ம சித்தாந்திகள் பிரிக்கிறாங்க. ஒன்று காரண அவத்தை, 2வது காரிய அவத்தை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த காரண அவத்தை 3 நிலைகளை சொல்றாங்க. ஒன்று கேவலம், சகலம், சுத்தம். இந்த 3 வகையான காரண அவத்தைகள் இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கேன்.
இந்த இந்த உயிர் உடல் எடுக்காத போது ஆதி நிலையில் கேவல நிலையில இருந்தது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். கேவல நிலை என்பது என்ன? அறியாமை இருள்ல இருந்தது, ஆணவ இருள்ல இருந்தது அப்படின்னு நம்ம பேசி. அப்ப இந்த உயிர் உடல் எடுக்காத போது ஒரு காரிருள்ள அறியாமை என்ற ஆணவ மலத்தில் அது அமிழ்ந்து இருந்தது. அந்த நிலைக்கு பேரு கேவல நிலை என்று சித்தாந்திகள் சொன்னார். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை சகலம். சகலம் அவத்தை, சகல அவத்தைன்னு பேர். சகல அவத்தை என்ன? இந்த இந்த உயிர் ஒரு உயிர் உடல் எடுத்து அனுபவிக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே அவத்தையில குறிப்பது. குறிப்பாக பிறந்து இறப்பது. பிறந்து ஒரு உயிர் பிறந்து இறக்குது அப்படின்னா இந்த உடலோடு கூடியது. அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று நம்ம பார்த்திருக்கோம். அந்த அந்த முப்பொருள் விளக்கத்துல அதை பத்தி நிறைய பேசிருக்கோம். அதுல கேவலம் என்ற நிலை ஆணவம் என்ற ஒரு நிலையில் ஒரு உயிர் இருக்கிற நிலைக்கு பேர் கேவலம்னு பேர். அதாவது அப்ப உடல் இல்லாத ஒரு உயிர். அதுக்கு அடுத்தது இந்த உடல் எடுத்து இறப்பு பிறப்பு இந்த ரெண்டுத்திலையும் சுழல்வது, அந்த நிலைக்கு பேரு அவத்தைகளுக்கு பேரு சகல அவத்தைன்னு பேரு. இதுலதான் இறப்பு பிறப்பு எல்லாமே வருது. ஒன்று. இது ரெண்டாவது. மூன்றாவது சுத்த அவத்தைன்னு பேர். இந்த மேல சொன்ன கேவலம் என்ற நிலையில் ஆணவம் என்ற மலம் மட்டும்தான் இறைவன்கிட்ட இருக்குது. அது மட்டும்தான். ரெண்டாவது நிலையில சகலம்ன்ற நிலையில கண்மம், மாயை இந்த ரெண்டுமே இணையுது. அப்படி பார்க்கும்போது இந்த கேவல நிலையில ஆணவம்ன்ற ஒரு கழிவு இருக்குது, கெட்ட குணம் இருக்குது. சகலம் என்பதுல ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றுமே சேர்ந்திருக்கு. அப்ப மூன்று மலத்திலும் திளைத்த ஒரு நிலைக்கு பேரு இந்த சகல அவத்தைன்னு பேரு. இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய சுத்த அவத்தைன்னு சொல்றோம்ல, அதுலதான் இந்த மூன்று ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மாயையும் விலக்கிட்டு இறைவனோடு கூடி இருக்கிற ஒன்றாக இருக்கிற இறைநிலையை குறிப்பது, அந்த நிலையை குறிப்பது பேரு சுத்த அவத்தைன்னு பேரு. இதுல எல்லாத்துலயுமே ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அப்ப நமக்கு ஒன்று ரெண்டு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு உயிர் படுகிற துன்பத்துக்கு பேரு, செயல்பாட்டுக்கு பேரு அவத்தைன்னு பேரு. அது ரெண்டு விதமான அவத்தை இருக்குது. ஒன்று காரண அவத்தை, இன்னொன்று காரிய அவத்தை. காரண அவத்தை என்பது உயிருடைய அது 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒண்ணு கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. இந்த கேவல அவத்தை என்பது உயிரினுடைய ஆதி நிலையை குறிப்பது. ஆதியில இருக்கக்கூடிய உயிரினுடைய நிலையை குறிப்பது பேர் கேவல அவத்தை. இரண்டாவது சகல அவத்தை, இந்த உடல் எடுத்து ஒரு உயிர் அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு பேரு சகல அவத்தை. குறிப்பா சொல்ல போனா இந்த இறப்பு பிறப்பு, இறந்து பிறப்பது என்ற நிலை. மூன்றாவது அவத்தை சுத்த அவத்தை. இந்த சுத்த அவத்தையில இறைவனோடு இறைவனாக ஒன்றி இருக்கிற நிலைக்கு பேரு சுத்த அவத்தை. இது காரண அவத்தையில வந்துருக்கு. அடுத்தது காரிய அவத்தைன்னு பேரு. இந்த காரிய அவத்திலே முதல் நிலை என்பது இது இப்ப நாம சொல்லக்கூடிய சாக்கிரம்னு பேரு. அப்ப காரண அவத்தையில, காரிய அவத்தையில 5 நிலைகள் முதன்மையான நிலைகள். நாம் ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். சாக்கிரம் அதாவது விழிப்பு நிலை, இரண்டாவது சொப்பனம் என்று சொல்வாரு, அதாவது கனவு நிலை. மூன்றாவது சுருத்தி என்பது உறக்க நிலை. அடுத்தது துரியம் பேருறக்க நிலை. துரியாதீதம் உயிர் அடங்கல் நிலை, மடங்கல் நிலை. இந்த 5 நிலைகளையும் ஒரு உயிர் அடைந்தே தீரும். இந்த காரிய அவத்தைன்னு ஏன் அதுக்கு பேருன்னா, நாம் அன்றாட சந்திக்கிற சிக்கல்கள், நாம் அன்றாடம் ஏற்படுகிற அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த சாக்கீரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம். இதனாலதான் இந்த காரிய அவத்தைன்னு சொல்றோம். இப்ப இந்த 5 ஸ்டேஜுமே மேலே சொன்னோம்ல, இந்த 3 நிலை, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த 3 நிலையிலுமே இந்த 5 நிலை ஏற்படும். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இங்க கொஞ்சம் கவனமா கேட்டா அது எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். காரணவத்தைன்னு சொல்லியிருக்கு. அதுல கேவல நிலை என்னது? உயிர் ஆதி நிலையை குறிப்பது. இரண்டாவது சகலம், இந்த உடல் எடுத்த உயிர் அனுபவிக்கிற நிலை.
அதாவது பிறப்பு இறப்பு இதெல்லாம் துன்பங்கள்லாம். மூன்றாவது நிலை சுத்த அவத்தை. சுத்த அவத்தை என்பது இறைவனோடு இறைவையாக ஒன்றி இருக்கிற நிலை. இந்த 3 நிலையிலுமே இந்த 5 நிலைகள் வரும். கேவல அவத்தையிலும் கேவல சாக்கிரம் உண்டு, கேவல சொப்பனம் உண்டு, கேவல சுருத்தி உண்டு, கேவல துரிதம் உண்டு, கேவல துரியாதீதம் உண்டு. அடுத்தது சகலம் என்ற நிலை இருக்குது அவத்தை. அந்த நிலையில சகல சாக்கிரம் உண்டு, சகல சொப்பனம் உண்டு, சகல சுருமுதி உண்டு, சுருத்தி உண்டு, சகல துரியம் உண்டு, சகல துரியாதீதம் உண்டு. அதே போல சுத்தம் என்று சொல்லப்படுதுல அதுலயும் இருக்குது. என்னென்ன? அதுலயும் சுத்த சாக்கிரம் இருக்குது, சுத்த சொப்பனம் இருக்கு, சுத்த சுருத்தி இருக்குது, சுத்த துரியம் இருக்குது, சுத்த துரியாதீதம் இருக்கு. இந்த சுத்த துரியாதீதம் என்பதுதான் இறுதி நிலையாக சொல்லப்படுது. பெருமானார் சொல்லக்கூடியது நிலை வேற. அப்ப சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது இந்த சாஸ்திரம் என்பத அந்த சொல்லாடல் தான் இங்கதான் பயன்படுத்து. அதாவது காரிய அவத்தையில முதல் நிலையிலா இருப்பது இந்த சாஸ்திரம் என்ற ஒரு முதல் நிலை. இந்த முதல் நிலை எங்கெங்க இருக்குதுன்னா இந்த இடத்துலதான் இருக்கு. உருவ மத்தியில தான் இந்த சாஸ்திரம் என்ற நிலை செயல்படும். உயிர்நிலைகளை நம்ம தொடர்ந்து அதை பார்த்தோம். காணொளிகள் மிக விரிவா ஆழமா அதை பேசியிருக்கோம். போன வகுப்புல அந்த சாட்டோட போட்டு அதை விலைக்கு இருக்கிறோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கிங்க, அதை பார்க்கணும். அது இன்னும் விரிவா இருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சாக்கிரம் என்ற அந்த நிலை உருவ நடுவுல தான் செயல்படும். இப்ப உயிர் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பகுதியா இறங்கும். முதல்ல சொப்பனம். சொப்பனம் என்பது கனவு நிலைன்னு பேரு. கழுத்து பகுதியில இருக்கு. ஒரு உயிர் ஒவ்வொரு இடத்துல கீழே இறங்குது. இந்த இடத்துல இருக்கிற உயிர் கீழே இறங்குது, கழுத்துல இறங்குது. அடுத்தது மார்பு பகுதியில் இதய பகுதியில் இறங்குது. அடுத்தது நாபி பகுதி தொப்புள் பகுதியில இறங்குது. இறுதியா மூலாதாரத்துல இறங்குது. இப்ப இந்த 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 வரிசையை நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீழால் அவத்தைன்னு பேரு. அதாவது அவத்தையில கீழ்நிலையில போயிட்டே இருக்குது. கீழ்நிலை போயிடுச்சுன்னா சிக்கல், அதாவது அறியாமை வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கீழவத்தில இறந்து போன மூலாதாரத்தில் அடங்கி இருக்கிற விஷயத்த மேல் எழுப்புவது. மூலாதாரத்திலிருந்து வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி, அதுக்கு வயிற்று பகுதியிலிருந்து மார்பு பகுதி, மார்பு பகுதியிலிருந்து கழுத்து பகுதி, கழுத்து பகுதியிலிருந்து மீண்டும் இங்க ஏத்துற இந்த அதே மூலாதாரத்துக்கு சாக்கிரம்ன்ற சொல்லுக்கு மேலே எழுப்பும் போது திரும்ப அந்த அந்த ப்ராசஸ்க்கு பேரு மேலால் அவத்தைன்னு பேரு. அதாவது இந்த உயிர் கீழே இறங்கும் பொழுது இப்ப நான் ஏற்கனவே கூட அதை சொல்லியிருக்கேன். ஒரு ஆண் பெண்ணோ யாரா இருந்தாலும் உயிர் இங்க செயல்படுது. ஒவ்வொரு படிநிலையில அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு வருது. இறுதிக்கியா மூலாதாரத்துல போகும்போது ஒரு பெண்ணோ ஆணோ பருவம் அடைகிறான். உயிர் சக்தி மூலாதாரத்துல போயிடுது. அப்ப இந்த சொல்லாடல்கள்ல தத்துவத்துல ஒரு அழகான சொல்லாடல் பண்ணுவாங்க. விட்டா கரு, மேலேற்றினால் சிறு அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதல் என்பது உயிரணுக்களை செலுத்துதல். விந்தாக வெளியே வந்துச்சுன்னா அது கருவாகி குழந்தையாக மேல வந்து கருவாக மாறி, அதே அந்த மூலாதாரத்தில் இருக்கிற உயிராற்றலை மேலே ஏற்றிட்டீங்கன்னா சிறுவாக ஆயிடலாம். சிறு என்றால் இறைநிலையா இருக்கு. அதாவது கீழ் இறக்குனா அதுக்கு பேரு கரு, மேல் எழுப்பினால் அதுக்கு பேரு சிறு அப்படின்னு மேல்நிலை என்று சொல்லப்படும். இதுதான் அந்த செய்தி. அப்ப பருவம் அடைகிறாங்க அப்படின்ற சொல்லலாம் எப்படி வருதுன்னா இந்த உயிர் கீழே இறங்குறதுனால அங்க வருது. அந்த பகுதியில போயிடுச்சுன்னா அந்த உயிர் அந்த பருவம் அடைஞ்சிருக்கு. அப்படி இது வரைக்கும் நாம அப்படிதான் நம்மளுடைய இயல்வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனால் அதை திரும்ப மூலாதாரத்திலேருந்து மேலே எடுக்கும். அப்ப மேலே எழுப்பும் போது அதுக்கு பேரு மேல அவத்தைன்னு பேரு. மேல் இழுக்கிற அவத்தை. மத்தியாவத்தைன்னு ஒண்ணு இருக்கு. மேலையும் போகாம கீழையும் போகாம இந்த இடத்திலேயே நின்று அந்த நிலையை அடையக்கூடிய அறிவை பெறுவது, அந்த ஆற்றலை பெறுவது, அந்த இறைநிலை பெறுவதற்கு பேரு தான் இந்த மத்தியாவத்தைன்னு பேர். அப்ப இந்த சாக்கிரம் என்ற அந்த விழிப்பின் நிலை 3 விதமாகவும் செயல்படும். இந்த இடத்துல இருந்து அது கீழே இறங்கினுச்சுன்னா அதுக்கு பேரு கீழவத்தை. அறியாமை வளர்ந்துகிட்டே இருக்கும். சாதாரண எல்லாரும் மனிதர்கள் சொல்லிட முடியாது. மனிதர்கள் எல்லாரும் மனிதர் அப்படி இல்லை. மக்கள் என்பவர்கள் ஒரு டிஃபரன்ஷன் சொல்றாங்க. எல்லாரும் மக்களானா மக்கள் எல்லாரும் மக்கள் கிடையாது. ஒரு 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 கருத்தின் கீழ் திரட்டப்படுபவர்களுக்கு பேர் மக்கள் அப்படின்னு அரசியல் சொல்லாடர்கள், பொலிட்டிக்கல், அதாவது சோசியல் சயின்ஸ்ல இதான் டிஃபரன்ஷன். பயாலஜிக்கல் மீனிங்ல இல்லை. அப்ப சொல்றோம்ல அது மாதிரி நம்ம இயல்பான வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே இந்த நிலை தான். கீழவத்தையில தான் நாம எல்லாம் இருக்கோம். ஏன்னா நம்ம அறியாமை வளர்ந்துகிட்டே போகுது. இப்ப அறியாமையிலிருந்து விளக்குனா அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பகுதி மேல எழும்ப 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 நமக்கு உண்மை புரியுது.
எது இது நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது. நாம் என்பது இந்த பிரபஞ்சத்துல நான் என்ற ஒன்னே கிடையாது. நாமளே ஒரு குருசு அப்படின்ற அந்த அறியாமை வந்து நமக்கு வளரும். அறிவு வந்து நமக்கு வருது. இப்ப இதுதான் படிநிலைகள்ல தத்துவத்துல இப்படிதான் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படித்தான் இருக்கு. இதுல இந்த இடத்துல பெருமானார் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சித்தாந்தத்துல சொல்லப்படுற அந்த செய்திகளை நம்ம இது சொன்னோம். காரணாவத்தையில 3 நிலை இருக்குது. கேவலம், சகலம், சுத்தம். அந்த 3 நிலையிலும் 3 அவத்தைகள் செயல்படும். ஆக 15. இந்த 3 நிலைகளும் 5 நிலை செயல்படும். அப்ப ஆக மொத்தம் 15 நிலைகள் இந்த உயிர் அடையுது. இதுதான் நம்ம வந்து சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய செய்தி. ஆனா பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தை முன்மொழியும் போது இது எதுவுமே இல்லாமல் புதிய 19 நிலைகளை சொன்னார். ஏற்கனவே அதை பத்தி பேசிருக்கு. உயிர்கள் அடையும் 19 நிலைகள் என்ற தலைப்புல நம்ம அகவலியில அதை பத்தி பேசியிருக்கோம். விரிவான தகவலுக்கு அந்த செய்திகளை நீங்க பார்த்துக்க. ஏன் இந்த செய்திகள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரேன். இந்த சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்றேன். சாக்கிரம்ன்றது 2 நிலை 3 நிலை இருக்கு. கேவல சாக்கிரம் இருக்குது, சகல சாக்கிரம் இருக்குது, சுத்த சாக்கிரம். இந்த 3 நிலைகளே சாக்கிரம் இந்த இடத்துலதான் செயல்படும். பூர்வ மத்தி தான் சாக்கிரத்தினுடைய விஷயமே இதுதான். இப்ப இந்த இடத்திலிருந்து 3 நிலை கடத்தணும். என்னென்ன நிலை? இப்ப கேவல நிலை இந்த இடத்துலதான் செயல்படுது. கேவல நிலை இங்கதான் செயல்படுது. சகல நிலை இங்கதான் செயல்படுது. சுத்த நிலையும் இருக்குது. அத நிலைகள் வேற வேற. கேவலில் தேடும் போது அறியாமையிலிருந்து அறியாமை வளர்ந்துகிட்டே இருக்கு. சகல நிலையில போகும்போது உண்மை மெய்ப்பொருள் தெரிய ஆரம்பிச்சு. சுத்த நிலையில சாக்கியம் செயல்படும் போது உனக்கு வெளிச்சம் எல்லாமே உண்மை புரிஞ்சிடும். அப்ப இறைநிலையை நாம் அடைஞ்சோம். இப்ப 3 நிலைகளை அது செயல்படுது. ஆனா இதை கடந்த ஐயா வந்து ஒரு இடத்துல சொன்னார். இந்த இடத்துக்கான சான்று, இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்றதுக்கான முக்கியமான பொருள் இதுதான். என்னன்னா, சாக்கிரம் கடந்த நிலை. அதீதம் என்றாலே கடத்தன்னு ஒரு பொருள். அதை கடந்த அதனுடைய மேல்நிலை என்ற பொருள். சாக்கிரத்தினுடைய மேல்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் நிறைய சொல்றாங்க. இது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 19 உயிர்நிலைகள்ல துரியோத நிலை அப்படின்னு ஒரு நிலைகளை பெருமானார் சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே அதை பத்தி நாம் பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக நான் சொல்றேன். திரையோத சாந்த நிலை அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதுலதான் பெருமானார் 19 நிலைகளை குறிக்கிறாங்க. இதுவரையில் அடைந்த நிலை என்பது 13 நிலைகள் தான். எந்த அருளாளர் என்னென்ன நீங்க அருளாளர்களா சொல்றீங்களோ அதுல எல்லாருமே இந்த மொத்தம் 19 நிலைகளை இந்த உண்மையே பெருமானார் தான் சொல்றாங்க. வேற யாரும் சொல்லல. 19 நிலைகள்ல 13 நிலைகள் அடைஞ்சவர் தத்துவராயர் அப்படின்ற ஒரு ஞானிதான் அடைஞ்சார் என்ற குறிப்பை பெருமானார் அதுல பதிவு செய்யறாங்க. அப்ப சாக்கிரம் என்பதை தாண்டி என்ன நிலைங்க இருக்குது? சித்தாந்தம் இப்ப இந்த இடத்துல சொல்லுது. என்னென்ன சொல்லுது? கேவல சாக்கிரம், அடுத்தது சகல சாக்கிரம், அடுத்தது சுத்த சாக்கிரம். இதைதான் சொல்றாங்க. நான் பெருமானார் அதை கடந்து சொல்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாக்கிரத்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா மற்ற 5 வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்குது. அதனால நான் இதை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சாக்கிரம் என்பதுல மேல்நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜீவ சாக்கிரம், நிர்மல சாக்கிரம், பர சாக்கிரம், குரு சாக்கிரம், கடைசியாக சுத்த சிவ சாக்கிரம். இதுதான் இறுதி நிலை. இந்த நிலையை பார்த்தவங்க யாரும் இல்லை. பெருமானார் தான் பதிவு செய்யறார் இது வரையில. இதுலதான் பெருமானார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட 15 அவத்தைகள், இந்த 3 காரண அவத்தைகளை மொத்தமா பாத்தீங்கன்னா 3 நிலைகள்லயும் 5 நிலை செயல்படுது. ஆக மொத்தம் 15 நிலை. இந்த 15 நிலைகள்ல தான் எல்லாமே முடியுது. பெருமானார் 19 நிலை சொல்றாரு. இதுல இல்லாததுன்னு சொல்றாரு. ஏற்கனவே என்ன நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுருத்தி, நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுருத்தி, பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுருத்தி, குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுருத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம். அடுத்தது சுத்த சிவ சாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுருதி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம். இதுதான் 19வது நிலை. இந்த நிலைகள்ல 13வது நிலையா பார்க்கப்படுற இந்த குரு துரிய நிலையை தான் அவர் அடைஞ்சாரு. வேற யாரும் அந்த நிலையை அடையல அப்படின்ற செய்திகளை பெருமானார் குறிப்பிட்டார். அப்ப இந்த சாக்கிரம் என்ற சொல்லில் இருந்து அது ஐயா பெருமானார் இங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சாக்கீர அதீதம்.
சாக்கிரத்தை கடந்த நிலை என்னென்ன நிலை அப்படின்னா ஜீவ சாக்கிரம், நிர்மல சாக்கிரம், பரசாக்கிரம், குரு சாக்கிரம், சுத்த சிவ சாக்கிரம். இந்த சுத்த சிவ சாக்கிரம் என்ற நிலையை நீங்க அடையும் பொழுதுதான் இந்த சாக்கிரம் என்பது நிறைவாக்கும். இதான் செய்தி. இத கடந்த நிலை என்ன ஒரு நிலையில இல்லை. அதுதான் சாக்கிரம் கடந்த நிலை நம்ம சொல்லிட முடியாது. சாக்கிரம் கடக்கும் பொழுது அதிலே 5 நிலைகள் இருக்குதுன்னு பெருமானார் சொல்றாரு. இப்ப சொன்ன அதேதான். ஜீவ சாக்கிரத்தை கடக்கணும். ஜீவ சாக்கிரம் என்ற அனுபவத்தை நிர்மல சாக்கிரம் என்ற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை கடக்கணும். அந்த நிலை கடக்கும் போது பரசாக்கிரம் என்ற ஒரு நிலை இருக்குது. அதையும் கடந்தாகணும். அதுக்கப்புறம் குரு சாக்கிரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையும் கடந்து சுத்த சிவ சாக்கிரம் என்ற பூரண நிலை வரப்போகுது. அந்த பூரண நிலை என்பது அனுபவம் தான் உண்மையான அனுபவம். இப்ப இனிப்புல சுவையில இயற்கையில சுவை இருக்குது. நாம் சாப்பிடக்கூடியதெல்லாம் இந்த இனிப்புகள்லாம் இருக்குல்ல, சாதாரண சமயம் மதங்கள் எல்லாமே நமக்கு பேக்கரி ஐட்டத்தை தான் சொல்லுது. பேக்கரியில விதவிதமா இருக்குது, விதவிதமான இனிப்புகள் போட்டு விதவிதமா கொடுக்குது. இதுதான் சுவை, இதுதான் சுவைன்னு கொடுக்குற மாதிரி. பெருமானார் தான் சொல்றாரு, இதெல்லாம் சுவை இல்லை, இதெல்லாம் ஒரு சுவை, ஆனா அது உண்மையான சுவை அது இல்லை. ஒரு தேன் இருக்கு, இயற்கையா வடிஞ்ச தேன் இருக்குது, அதை சாப்பிட்டு பாருங்க. இயற்கையிலே இளநீ விளையுது, இயற்கையா விளைஞ்சது, அதுல இருக்கிற சுவை. இப்ப எந்த இயற்கையான சுவை அது? அது மாதிரிதான் இந்த இயற்கை இன்பம்னு பெருமானார் சொல்லக்கூடிய, போன வகுப்புல கூட அதை நம்ம பார்த்தோம். இயற்கை அனுபவம், இயற்கை இன்பம், இயற்கை அறிவு என்பதெல்லாம் அது மாதிரி. இயற்கையில உண்மையா இருக்கிறது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எலுமிச்சை பழத்தை சாப்பிட்றதுக்கும் அந்த அதுல உள்ள கெமிக்கல் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல, அதுல உள்ள கண்டென்ட்டை சாப்பிட்றதுக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அது இது மாதிரிதான் இருக்கும். அது இதுவானா அது இது கிடையாது, அது வேற இது வேற. ஆனா சுவை ஒரே மாதிரி இருக்கும், அதனுடைய தன்மை வேற மாதிரி. அது மாதிரிதான் சமயங்கள் ஒரு இடத்துல ஒரு சுவையை நமக்கு காமிக்கும். ஆனா பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா, யோகாந்தம், இப்ப இந்த சாக்கிரம் என்று சொல்லு யோகாந்த அனுபவத்துல வருது, யோக அனுபவத்துல வருது. இதெல்லாம் இதெல்லாம் யோக முறைகள்ல தான் வருது. ஒவ்வொரு பகுதியா உயிர்களை ஏத்துறது, கடைசியில துரியாதீனில் அடையிறது, இதெல்லாம் யோக முறைகள்ல. ஆனா யோக முறைகளை பெருமானார் அதெல்லாம் சிரமமான காரியம், நீ அதை விட எளிமையான வழியை சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீ ஒண்ணும் பழக வேணாம்ப்பா, இதை நீ எளிமையான வழி, இதை நீ பண்ணி இதை செஞ்சா போதும் அப்படின்றதான் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கு. அப்ப இந்த இடத்துல பெருமானார் சாக்கீதம் அதீதம் என்ற சொல்லப்படுகிற இந்த இடத்துல இந்த 5 நிலைகளை கடந்த சுத்த சிவ சாக்கிரம் என்ற கடைசி நிலை இருக்கு. அந்த நிலையில போய் தான் இந்த சாக்கிரம் என்பது நிறைவு செய்து, எல்லாம் அதையும் நிறைவு செய்யக்கூடிய நிறைவான பொருளாக இருப்பது எதுன்னா இந்த இடம் தான் அப்படின்றதான் நம்ம இந்த அகவல் இருந்து பெருமானார் சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளா இருக்கு இல்லையா. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, பேசலாம். நன்றி. இல்லைங்க ஐயா, நிறைய தகவல்கள் வழக்கமா எளிமையா புரிதலாக இருக்கும். இது நிறைய தகவல் இருக்கிறதுனால ஒன்னையும் 5x3 15, அப்புறம் அதுக்கு அடுத்தது வர 19, இது எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி கணக்கு போட்டு கொண்டு வர வேண்டியதா இருக்குது. நல்லது. அழைப்புல இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி. இன்னும் 10 நிமிடம் இருக்கு நமக்கு. கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி. கேள்விகள் அப்படின்னு சொல்ல சந்தேகம் தான். இந்த 19 நிலைகள் கடந்து அதுக்கப்புறம் ஜோதியில கலக்கிறது தான் அந்த 19 நிலைகளா? சாதாரண மானிட நிலையில இருந்து அதுல ஐக்கியமாகிறது, அதுதான் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த இறைநிலையோட நமக்கு நம்ம அருளாளர்கள் எல்லாருமே இந்த 3 பெருமானார் சொல்லக்கூடிய முத்தேகத்தை பெற்றார்களா அப்படின்றதெல்லாம் இதுவரை நமக்கு இல்லை. மாணிக்க வாசகர் வெளியில கலந்தாருன்னு பாடுறாங்க. வான் கலந்த மாணிக்க வாசகா, வாசகத்தை நான் பாடு அப்படின்னு பாடுறாரு. அப்ப அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வெளியில கலந்தாங்க. ஆனா அது மட்டுமா இல்லை, அதை தாண்டி ஏற்படுகிற நிலைக்கு போகும்போது இதுவரையில் சொல்லப்படாத பல விஷயங்கள்ல அந்த பல விடயங்களை பெருமானார் முடித்து அவுக்குறார். கடைசியா சித்தாந்தம் பரமசிவம்ன்ற நிலை தான் இறுதி நிலை, அதோட முடியுது அப்படின்றத அந்த உண்மையை வெளிப்படுத்து. ஆனா பெருமானார் அப்படி சொல்லல. பரமசிவம் என்ற நிலைக்கு கடந்த இன்னொரு நிலை இருக்குது, அதுக்கு பேர் சுத்த சிவம்னு பேர் வச்சார். இப்ப இந்த சுத்த சிவம் என்ற நிலை
ஒவ்வொரு கட்டத்துல சமயத்திலிருந்து நம்ம ஒரு வழி வரோம். இப்ப இந்த இடமே என்னன்னு இப்ப யோக முறையில சொல்லக்கூடியது, இதில் கூட இந்த சாக்கிரம்ன்ற சொல்லு என்ன சொல்றான்னா யோக முறையில வரக்கூடிய ஒரு படிநிலை. ஆனா எல்லாமே என்னன்னா அந்த யோக முறையுடைய கடைசி நிலை எதுல போய் முடியுதுன்னா சமாதி என்பதில் ஆகிறதுல முடியுது. சித்தர்கள் பாருங்க, யோகம் பண்ணக்கூடிய எல்லாருமே ஜீவ சமாதி அடைவாங்களே தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்? யோகத்தை தொட்டால் நீ சமாதி நிலை தான் அடைய முடியும். இறுதி நிலை அதுதான் முடியுது. அந்த முடிவு அந்த இடத்துலதான் முடியுது. ஆனா பெருமானார் என்ன சொல்ல, அதனாலதான் யோக முறை நீ வானா சமாதி நிலைக்கு போயிட்டா மீண்டும் வர முடியாது. அதனால நீ என்ன செய்ற, அந்த நிலையை கடந்து வேற ஒரு ரூட் கொடுத்து இதை தாண்டி இன்னொரு நிலை இருக்கு, அதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே அனுபவத்தின் கூடு. அந்த 3 தேகத்தை அடைவதற்கு போகும்பொழுது இந்த நிலைகள்லாம் ஏற்படுது. கடைசியாக இந்த நிலையில இருக்குது அப்படின்னு கடைசியா இவர் அனுபவிச்ச செய்திகள் அப்படியே பகிர்ந்து வைக்கிறாங்க. இது வந்து இந்த அந்த தேகத்தை அடைவதில் கடைசி நிலையா இந்த சுத்த நிலை, அவத்தை நிலையில், அவத்தையில இது ஒரு பெருநிலை. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னும் வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுனால கேளுங்க. ஒரு 8 நிமிடம் இருக்கு நமக்கு. எனக்கே ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ யோகம் வந்து இப்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்லி பொதுவாக மக்கள் வந்து ரொம்ப பயிற்சி எடுக்கிறாங்க. அது பயனுள்ளதா, அது வாழ்க்கைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு. அதை தாண்டி அது இல்லாமலே இன்னொரு பாதைக்கு கொண்டு போறதாக வள்ளலார் சொல்றாரு. இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இங்க சாப்பாடு வேணும், இங்க பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பாடு கிடைக்குது. இல்ல அத விட நல்ல சாப்பாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு உதாரணமா அப்படி பார்க்கலாம். ஆனா வந்து அந்த சாப்பாடு இருக்கான்னே நமக்கு தெரியல. அந்த நிலைக்கு வாங்க அப்படிங்கிறாரு, தெரியல. ஆனா இதுல நம்ம அந்த பலன பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஓகம்ங்கிற முறையில இந்த வாழ்க்கைக்கான பலன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான பலன வள்ளலார் இருக்குதுங்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல. யார் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. அத எப்படி புரிஞ்சு கொள்றது? ஏன்னா இத விட்டுட்டு இந்த ஓகம்ங்கிற வழியில போனா இந்த பலன நம்ம இழந்துருவோம். இந்த வழியிலிருந்து இந்தாண்ட போனோம்னா இந்த பலன இழந்துருவோம். ஆனா அந்த வழியில போனோம்னா சமாதி நிலையிலே நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு குழப்ப நிலை மாதிரி இருக்கு. எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல 2ம் முரண் கிடையாது. அப்படி போயும் போலாமா என்னங்கிறது உங்கள் பார்வையில சொல்லுங்க. இது வந்து ஆஹ் பெருமானார் சொல்லக்கூடியதுல எளிய வழிய சொன்னவர். அதான் முக்கியமான. ஆரம்பிக்க முன்னாடி 6 நிமிடம் இருக்கு. அதையும் மனதில் வச்சுக்கங்க. சரி, அதுக்கு முன்னாடி சரி 6 மணி நேரம் பேசுற விஷயத்த 6 நிமிஷத்துல கேட்கிறேன். இருந்தாலும் ஆமா. சரி, இது வந்து மக்களை எளிமைப்படுத்துற இறைவன் அவரே சொல்றாரு என்னன்னா, இந்த இடத்துல நீ போகாதன்னு இறைவன் இவர் கட்டளையிட்டாராம். அருட்பெரு ஜோதியர், இதெல்லாம் நீ அங்க இவ்வளையே போய் நீ கஷ்டப்படுற, அதெல்லாம் போகாத. இன்னொன்னு, இந்த யோக முறையில பல ரிஸ்க் இருக்குது. நீங்க கைடன்ஸ் இல்லாம நீங்க அதை பண்ண முடியாது. ஒரு மூச்சு பயிற்சியே ஆனாலும் மற்றதானாலும் நீங்க வந்து அதுல உள்ள ரிஸ்க நம்ம பேசுறது இல்லை. நீங்க பல பேர் இந்த மூச்சு பயிற்சியிலேயே மூச்சு அடைச்சு நின்று போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் யோகியத்தை முறைப்படி நீங்க கத்துக்க வேண்டியது இருக்குது. அது வந்து நம்ம முற்றிலுமா வந்து பெருமானார் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பண்ணீங்கன்னா மூலம் வரும் அப்படின்னு அந்த வாக்கியங்கள்லாம் அதுல சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ ரொம்ப எளிமையான வழியை நான் எடுத்திருக்கிறேன். ஒண்ணும் இல்ல, ஜீவகாருண்யம் என்ற நிலையோடு இரு, அது ஒண்ணு போதும். ஒழுக்கத்தை பின்பற்று. இந்த ஒழுக்கத்தை பின்பற்று. இந்த எல்லா சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கு தான் வருது. யோகமே ஒரு ஒழுங்குதான், மூச்சை ஒழுங்குபடுத்துற வேலை, இவ்வளவுதான். அப்ப அந்த ஒழுங்கை வந்து நம்ம வாழ்க்கை முழுவதுமே நம்ம அந்த ஒழுக்கங்களை நம்ம பின்பற்றும் போது இதில் கிடைக்காத அனுபவங்கள் எல்லாமே இதை விட பெருநிலை நமக்கு கிடைக்குது அப்படின்றதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய எளிய வழி. அதுல என்ன சொல்றாங்க, ஜீவகாருண்ய பசியாற்றி வித்தல் சொல்றாங்க. உன்னால என்ன வாய்ப்பு இருக்குது, இன்சொல் பயன்படுத்த. நம்ம நினைக்கிறோம் ஜீவகாருண்யம் என்ற மாதிரி சொற்கள் எல்லாமே கடுமையான சொற்களை பயன்படுத்தாதது கூட ஒரு அறம் தான். இப்படிதான் பிறகு ஒழுக்கத்துல நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். 4 வகையான ஒழுக்கங்களை சொல்லும் போது கூட பெருமானார் இதெல்லாம் சொல்றாங்க.
பொய் பேசக்கூடாது இதெல்லாம் சொல்றாங்க. நான் யோக நிலையில இருந்துட்டு பொய் பேச இதெல்லாம் நீங்க நிறைவு பெறாத பகுதியா இருக்கும் அப்படின்றது அதனுடைய கருத்து. ரெண்டாவது, உண்மையில யோகம் வந்து இறைவனை அடைந்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. யோகத்தின் வாயிலாக இறைவன் அடைய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு லிமிட்டேஷன் அதுக்கு இருக்குதுன்னு பெருமானார். யோகமே ஒரு லிமிட்டேஷன், அது வழிதான். 4 வழி, பல வழிகள் இருக்குது. நாதாந்தம், யோகங்கள், அந்தங்கள் படிச்சோம் பாரு. எல்லாமே இறைவனை தான் சொல்றேன். எல்லாமே இறைவனை அடைவதுதான். வேதாந்தம் சொல்லக்கூடியது என்ன? இறுதிக்கும் இறுதியாக பிரம்மத்தில் கலப்பது. நீனும் நானும் உண்மை என்பது இறுதி முடிவு. சித்தாந்தத்தின் முடிவு என்ன? சிவத்தில் கலப்பது. இதுதான் இறுதிக்கு நிலை. அது உண்மைதான். ஆனா சிவமே ஐயா வந்து சிவத்துக்கு அடுத்த ஒரு பெருநிலை இருக்குன்றாங்க. இப்ப பரமசிவன்மை நாம சொல்லக்கூடிய இதுவரை நாம் நினைச்சிட்டு இருந்ததையே இன்கம்ப்ளீட் இருக்குதுன்னு ஐயா சொல்றாங்க. அப்ப அதுக்கு மேல இருக்கிற ஒரு பெருநிலை இருக்குது. இதை ஏன்பா கவனிக்க? இதை விட சிறப்பான இது எளிமையான வழியா இருக்குது. எனவே நீ இதுக்கு வாங்க அப்படின்றதுதான் பெருமானார் சொல்லக்கூடியது. அதுக்கு சான்றாகவே நான் இருக்கிறேன்னு நிரூபிச்சு அந்த 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 நிலை சான்ற நம்ம யாரை சொல்லணும்னா வள்ளலாரை தான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய டெக்ஸ்ட சொல்ல முடியும். இதுதான் நமக்கு சான்று. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுல இப்ப அன்றாட வாழ்வுல சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம், ஒண்ணு தவறு இல்லை. அதை வந்து என்னன்னா அதுவே எல்லாமும் கொடுக்கணும் நம்ம வேணான்றது. ஒரு சின்ன சின்ன இப்ப மூச்சு பயிற்சி, எளிய மூச்சு பயிற்சி செய்யலாம். இப்ப தியானத்தை ஐயா பெருமானார் சொல்லும் போது தியானம்ன்ற விஷயத்த என்ன சொல்றோம்? தியானம்னா என்ன? மனசை ஒழுங்குபடுத்தி ஒரு 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 நிலையில வைக்கிறதுக்கு பேரு தியானம், அவ்வளவுதானே. அது வந்து நீங்க எங்க வேணாலும் நடத்தலாம். அந்த சிஸ்டமேட்டிக்கலா பண்ணணும்னு அவசியம் இல்லை. தியானம் சொல்லும்போது உருவ மத்தியில ஒரு ஒரு ஒளி உண்டாகுவதாக நீங்க அதே நினைச்சுக்கிட்டே இருக்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் அப்படின்றது சொல்றாரு பெருமான். இதெல்லாம் எளிமையான வழி. யோகத்திலேயே இது ஒரு வழியா மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஆனா இது இவங்களுக்கும் இந்த இடத்துல சிந்தனையை ஒருமைப்படுத்துங்க. தியானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு உருவத்தை வந்து உருவமற்ற இதுல நம்ம ஐயா சொல்றாங்க, அருவுருவ வழிபாட்டைத்தான் பெருமானார் சொல்றாரு. ஆனா சொல்லும் பொழுது நீ ஏதாவது நினைக்கும் போது ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒன்றை நினைச்சுக்கின்ற ஒரு உருவத்தை வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு நீ அதை உள்நோக்கி பாரு, அதுல இருந்துதான் அந்த உண்மை தெரியும் அப்படின்றதுல பெருமானார் சொல்றாங்க. இப்ப என்னன்னா இதுல செய்தி என்னன்னா, யோகம் வழி என்பது நிறைவான வழி இல்லை. யோகம் மட்டும் இல்லை, வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், கலாந்தம், இப்படி எந்த வழியுமே அல்லது எந்த வழி முடிவுகள்லையுமே ஒரு இன்கம்ப்ளீட்டேஷன் இருக்குது, நிறைவு பகராத ஒரு பகுதி இருக்குது. எனவே அதை நீங்க வேண்டியதில்லை. அதை விட மேல்நிலைக்கு போறதுக்கும் எளிமையான வழியாவும் ரெண்டுமே பெருமானார் சொல்றாரு. இப்படிதான் நாம அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் வழியை தவிர நீங்க எல்லாத்துக்கும் வந்து அப்படின்றது இல்லை. அதுல ஒரு சில ரிஸ்க் இருக்குது. எல்லாமே இப்ப யோகா நான் கத்துக்கிறேன்னா எனக்கு போய் ஒரு கைடன்ஸ் இல்லாம நான் பண்ணவே முடியாது. ஆனா ஜீவகாருண்யத்தை எந்த கைடும் இல்லாம நான் பண்ண முடியும், எளிமையா பண்ணிட முடியும். அது தேவையும் இல்லை. அதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அதான் நல்லதுங்க ஐயா. 40வது வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 40வது வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய தகவல்கள், சிறப்பான கேள்விகளும் முன் வச்சிருந்தீங்க. வழக்கம் போல சிறப்பான உரை கொடுத்த ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நன்றி. இணைப்புல இணைஞ்சு சிறப்பான கேள்விகள் வைத்தவங்களுக்கும் நன்றி. மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இணைந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். வள்ளலார் மெய்யியல் ஆன்மீக விஷயங்களை புரிய முயற்சி செய்வோம். நன்றிங்க. வணக்கம். மிக நன்றி.